பிரகாசி, உன்னிடத்திலே உன் ஒளி வந்திருக்கிறது என்று சொல்லி தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த 2024 எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? மங்கி போயிருக்கிறீர்களா? அவ்வளோதான் சார் என் லைஃப், அவ்வளோதான் சார், முடிஞ்ச போச்சு, இனிமே அந்த எதிர்பார்க்க முடியாது. இவ்வளோ நாளுக்கு அப்புறமா எனக்கு வேலை கிடைக்க போகுது, வெறுக்கு நாளுக்கு அப்புறமா நான் சந்தோஷமா இருக்க போறேன். நம்பிக்கை இழந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னிடத்துல உன் ஒளி வந்திருக்கிறது, நீ சோர்ந்து போகாத, எழும்பி பிரகாசி. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம எழும்பி பிரகாசிக்கப்படியாக அழைக்கின்றார். அவருடைய எழும்பி பிரகாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம் மீது உதிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். திருமறையில் ஒரு 3 பேரை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு 3 பேரை அந்த ஒளி பிரகாசிப்பித்தது. ஒரு 3 பேரை அந்த ஒளி அந்த 3 பேர் அப்படின்னா, முதலாவது காரியம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். கர்த்தருடைய தூதரானவர் என்ன செய்றாருங்க? முட்செடி நடுவிலே அக்கினி ஜுவாலையாக, தரிசனமாக அக்கினி ஜுவாலை. வாசி முடிச்சிருக்கத. அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்தெரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஆமா, மோசைக்கு ஒரு ஒளி வருதுங்க. மோசை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒளி அவருக்குள்ளாய் வருகிறது. என்ன ஒளி? அக்கினி ஜுவாலையாக ஒரு ஒளி. இந்த ஒளி இதற்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை, யாரும் பார்த்ததில்லை, மோசை கேள்விப்பட்டதும் இல்லை. முதலாக மோசைக்கு முன்பாக ஒரு ஒளி வருகிறது, ஒரு செடி எரிகிறது. ஆனா அந்த செடி எரிஞ்சும் அந்த செடி என்ன செய்யலைங்க? கருகி போகவில்லை. இது எதை உணர்த்துகிறது? நமக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், பாடுபடுகிறார்கள், தீங்கு அனுபவிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை எரிகிற ஒரு அக்கினி சுவாலையை போல இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய நம்பிக்கை குன்றி போகவில்லை, அவருடைய நம்பிக்கை குறைந்து போகவில்லை என்பதை அந்த காட்சி வெளிப்படுத்துகிறது. அந்த ஒளியை பார்க்கிறார். அந்த ஒளியை பார்த்த உடனே அது எப்படிப்பட்ட ஒளி? மோசையை தன் திருப்பணிக்கென்று அழைக்கிற ஒளி. மோசையை தன் திருப்பணிக்கென்று, அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்கான ஒரு ஒளி. மோசை அந்த ஒளியை பார்த்துட்டு பயந்து ஓடல. அவர் முன்னோக்கி செல்கின்றார். அதை நான் காண வேண்டும் என்று சொல்லி முன்னோக்கி செல்கின்றார். அப்பதான் ஆண்டு சொல்ற, நீ பக்கத்தில் வராதப்பா, காலில் இருக்க செருப்பு கழட்டி போடு அப்படின்னு சொல்லி, இல்லையா? அது மோசையை அழைக்கிறது எதற்காக என்று சொன்னால், அந்த மக்களை விடுவிப்பதற்காக, இஸ்ரவேல் மக்களை, சிறைப்பட்டு இருக்கிற மக்களை விடுதலை செய்வதற்காக. இந்த ஒளி மோசையை மட்டும் மீட்கவில்லை. மோசை சொல்றாரு, அந்த வசனம் வாசிங்களே, 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், யாத்திராகமம் 4:10. அப்பொழுது மோசே என்ன சொல்றாரு? நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஆமாங்க ஐயா, நான் ரொம்ப பேச்சாற்றல் மிக்கவன் கிடையாது, நான் நல்லா பேசுறவன் கிடையாது, நான் மந்த நாக்கு, நான் ஒரு மந்த நாக்கு, நான் பேச முடியாது, நான் திக்குவாய் இல்லையா? முன்னாடி, ஆனால் இப்போ முன்னாடிலாம் நிறைய பேருக்கு அப்படி திக்குவாய் இருக்கும். இப்போ கடவுளுக்கு அதிகமாக பார்க்கவே இல்லை, இல்லையா? திக்குவாய், நம்ம நான் என்னால் பேச முடியாது. அப்போ பேச முடியாத ஒரு மோசையை, மந்தனாவோடு கூட பேச முடியாத ஒரு மோசையை, ஒரு குறைபாடுகள் இருந்த அந்த மோசையை அந்த ஒளி என்ன செஞ்சதுங்க? மோசையுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணியது. மோசையுடைய வாழ்க்கையை அந்த ஒளி பிரகாசிப்பிக்க பண்ணியது. மோசையை உயர்த்தியது.
மோசே இடத்திலே கர்த்தருடைய மகிமை விளங்கியது. அதுதான் சொல்லப்படுகிறது இங்கே, எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மை உதிக்கிறது. அங்கு ஒளி வந்தது, மோசே எழும்பி பிரகாசித்தார், அதன் மூலமாக கர்த்தருடைய மகிமை மோசே இடத்துல தோன்றியது. அவர் மந்தனாவு, பேச முடியாது. அவர் சொல்றாரு, நான் உன்னோட வாயோடு கூட இருப்பேன், நான் உன்னுடைய வாயோடு கூட இருப்பேன். 11வது வசனம் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, 4ஆம் அதிகாரம். நீ பயப்படாத. அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? யாருப்பா வாயை உண்டாக்கினது? ஊமையனையும் செவினையும் பார்வையுடனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். நான் உன் வாயோட கூட இருப்பேன். அந்த வாயை படைச்சது நான் தான் ஐயா, அந்த வாயை படைச்சது நான் தான் ஐயா, நான் உன் வாயோட கூட இருப்பேன், நீ போ. அப்ப அந்த ஒளி மோசேயுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணியது. மோசே ஒரு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு தலைவராக, சாதாரண ஆடு மேய்ச்சிருந்த ஒருவரை ஒரு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு தலைவராக, கர்த்தருக்கு மக்களுக்கு ஒரு இடையீட்டாளராக அவரை உயர்த்தி வைத்தார். அங்கு கர்த்தருடைய மகிமை விளங்க பண்ணியது. அதே ஒளி இன்றைக்கு நம்மையும் அழைக்கிறது. அதே ஒளி மோசையை அழைத்த அந்த ஒளி, தன் திருப்பணிக்கென்று, தன்னை ஊழியத்திற்கென்று, மக்களுடைய விடுதலைக்கென்று அழைத்த அந்த ஒளி இன்றைக்கு நம்மையும் அழைக்கிறது. மோசே அதை கண்டவுடனே ஏற்றுக்கொண்டார், ஆயத்தமானார். நாம் ஆயத்தப்படுவோமா? நாம் அந்த ஒளியை கண்டு நாம் ஆயத்தப்படுகிறோமா? அந்த ஒளியை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? நம்முடைய நிலைப்பாடு என்ன? பிரியமானவர்களே, அந்த ஒளி உங்களுக்குள்ளாக உதிக்கிறது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது விளங்க பண்ணும். மோசே இடத்துல ஒரு ஒளி தோன்றியது. இரண்டாவது ஒரு ஒளி தோன்றியது எங்க தெரியுமா? மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 9-10. 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிப்போமே. நட்சத்திரம் ஆமாங்க, அந்த நட்சத்திரம் அது ஒரு ஒளி. எப்படி அக்கினி ஜுவாலையில இருந்தது ஒரு ஒளியோ, அதே போல இந்த சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட நட்சத்திரம் ஒரு ஒளி. இந்த ஒளி மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்கியது. மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்கியது. இது ஒரு மீட்புக்கான ஒளி. இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டி அடையாளப்படுத்தின ஒளி. ஐயா, உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார், இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அதை வெளிப்படுத்தின அந்த ஒளி. இந்த ஒளி ஒருவேளை மோசே இடத்துல தெரிந்த அந்த ஒளி குறிப்பிட்ட இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒளி. குறிப்பிட்ட இஸ்ரவேல் மக்களை இஸ்ரவேல் மக்களை மட்டும் மீட்பதற்கான அழைப்புக்கான ஒரு ஒளி. ஆனால் இங்கே காணப்படுகிற இந்த ஒளி ஒட்டுமொத்த உலகத்தையும் ரட்சிக்கும்படியாக மீட்பர் பிறந்திருக்கிறார் நம்பிக்கையை, நற்செய்தியை சொல்லுகிற இந்த ஒளி. நற்செய்தி மட்டும் சொல்லலைங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒளிங்க. நித்திய மீட்பு, நித்திய மீட்பை கொடுக்கக்கூடிய ஒளி. இந்த ஒளியை பார்த்துட்டு அவங்க ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்களை ஆனந்த சந்தோஷம் அடைய செய்த அந்த ஒளி இன்று நமக்குள்ளாக உதித்திருக்கிறது. ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒளி. இந்த உலக மீட்பர் பிறந்திருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக அழைத்த அந்த ஒளி இன்று நமக்குள்ளாக பிறந்திருக்கிறது. அவர்கள் அதை கண்டு ஆனந்த சந்தோஷப்பட்டார்கள். நாம் அந்த ஒளி நமக்குள்ளாக பிறந்திருக்கிறது, நமக்குள்ளாக உதித்திருக்கிறது. நம்முடைய வாழ்விலே அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஏற்படுகிறதா? ஆம், என்னுடைய ஆண்டவர் என்னிடத்துல பிறந்திருக்கிறார், சந்தோஷப்படுறோமா? இல்லை ஒருவேளை ஏறுவதை போல கலக்கமடைகிறோமா? நான் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆனந்த சந்தோஷம், உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆனந்த சந்தோஷம், அதன் மூலமாக கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது உதிக்கும். பிரியமானவர்களே, நட்சத்திரம் என்பது ஒரு ஒளி.
இன்னொரு ஒளி இருக்குது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். வானத்திலிருந்து அவரை சுற்றி பிரகாசித்தது. ஆமாங்க, அங்கு ஒரு ஒளி வருதுங்க. அங்கு யார் அழைக்கிற அந்த ஒளி? சவுலை அழைக்கிற அந்த ஒளி. சவுல் நமக்கு தெரியும், கிறிஸ்தவர்களை கண்டாலே கொன்று போடுகிற ஒரு சவுல், கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிற ஒரு சவுல், அவ்வளோ பயங்கர ஆக்ரோஷமான ஒரு சவுல். ஆனால் அதே சவுலை அந்த ஒளி அப்படியே முற்றிலுமாக மாற்றுகிறது. அந்த ஒளி அந்த சவுலை அப்படியே முற்றிலுமாக மாற்றுகிறது. கேரக்டர் வைஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிறார் பாருங்க. இந்த எட்ஜில் இருக்காருங்க. கிறிஸ்தவர்களை கண்டாலே கொல்ல வேண்டும் என்கிற வெறி பிடித்து அணைந்த சவுல் கிறிஸ்துவுக்காக தன்னையே அர்ப்பணித்து, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று ஒதுக்கிவிட்டேன் என்று சொல்லி, கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கும்படியாக உயிர்களை பலி கொடுத்தவர் இன்றைக்கு பறி கொடுப்பதற்காக, பலியாவதற்காக தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கின்றார். காரணம், அந்த ஒளி ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. சவுளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குற அந்த ஒளி ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்ட அந்த ஒளி ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. இன்றைக்கு அதே ஒளி தாங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கும்படியாக, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும்படியாக. ஐயா, 2024 இப்படி இருந்தாங்க, 2025 எனக்கு ஒரு மாற்றம் தேவை. ஏன்னா எல்லாருமே இந்த புதிய ஆண்டிலே புதிய உடன்படிக்கை எடுப்போம். இனிமே நான் வந்து இதை செய்ய மாட்டேன், டீ குடிக்க மாட்டேன், இனிமே டீ குடிக்க மாட்டேங்க. என்னன்னு நான் இல்லை, நானும் இல்லை, என்ன முடிச்ச உடனே டீ குடிச்சிருவோம்ல. ஒரு தீர்மானம் எடுப்போம், இனிமே நான் அப்படி இருப்பேன், இனிமே இப்படி இருப்பேன், இனிமே காலை எந்திரிச்சோன்னு வாக்கிங் போவேன். ஒரு கூட்டம் மக்கள் இருக்குது, முதல் அந்த புது வருஷத்துல இனிமே காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போகணுன்னு ஒரு தீர்மானம் எடுப்போம். இனிமே நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறோம் அப்படின்னு தீர்மானம் எடுப்போம். 1 வாரம் 2 வாரம் மறுபடியும் முடிஞ்சு போயிடும். ஒரு கூட்டம் மக்கள் வாக்கிங் போவோம், நல்லா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி வாக்கிங் போவோம். வரும்போது 2 வடையை திட்டு வந்துடுது இல்லையா? அது தீர்மானம் எடுப்போம், மாறி போகும். 1 வாரம் தான், 1 மாதம் கூட வராது நம்முடைய தீர்மானங்கள். ஆனால் சவுல் அப்படி இல்லைங்க. சவுல் அப்படி அல்ல. அந்த ஒளியை பெற்றுக்கொண்டார், தன் மாற்றத்தை உருவாக்கினார். அந்த மாற்றம் கொஞ்ச நாள் மாத்திரம் அல்ல, தன் ஜீவனை கொடுக்கும் வரை இயேசுவுக்காக ஓடினார். இயேசுவுக்காக ஓடிக்கொண்டே இருந்தார். எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் பார்க்க முடியுமோ, வேதவசனம் சொல்லுகிறது, சந்தை வழிகளில் நின்று கொண்டிருந்த எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார். ஆண்டவருடைய மரணத்தை பற்றி அறிவித்தார், ரட்சிப்பை பற்றி அறிவித்தார். ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது மக்களின் விடுதலைக்காக. அதே ஒளிதாங்க இன்னைக்கு நமக்குள்ளாய் உண்டாயிருக்கிறது. அந்த ஒளி அதுதான் நமக்குள்ளாய், மீண்டுமாக சொல்லுகின்றேன், நமக்குள்ளாய் ஒரு ஒளி தேடி வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை அதிசயத்தை உண்டு பண்ணும்படியாக ஒரு ஒளி நம்மை தேடி வந்திருக்கிறது. நம்ம என்ன செய்ய போகின்றோம்? மோசே அந்த ஒளியை பார்த்தார், ஏற்றுக்கொண்டார். சாஸ்திரிகள் அந்த ஒளியை பார்த்தார்கள், பின்தொடர்ந்தார்கள். சவுல் அந்த ஒளியை பார்த்தார், தன்னை மாற்றிக்கொண்டார். நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த புதிய ஆண்டிலே நாம் என்ன செய்ய போகின்றோம்? யோவானின் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம்
35வது வசனம் 36வது வசனம் வாசிப்போமே. கொஞ்சம் மைக்ல வாசிங்களேன் ப்ளீஸ். அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களுக்கு இருக்கும். ஐயா, அந்த ஒளி நிரந்தரமா இருக்காது ஐயா. இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஆமா, ஒரு நிமிஷம். இது முதல் வரை சொல்லுகிறது. இந்த அபதத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஒளி எவ்வளவு நாள் இருக்குமா? கொஞ்ச காலம் தான் இருக்கும் ஐயா. கொஞ்ச காலம் தான் அந்த ஒளி இருக்கும். எப்ப வேணாலும் நம்ம போய்க்கிறலாம், அப்படி இல்லை. எப்ப வேணாலும் அந்த ஒளியை தேடி போய்க்கலாம், அப்படி இல்லை. அது கொஞ்ச காலம் தான் இருக்கும். அந்த கொஞ்ச காலத்துல அந்த ஒளியை என்ன செஞ்சுக்கோங்க? பிடிச்சுக்கோங்க. அந்த ஒளியை பிடிச்சுக்கோங்க. அந்த ஒளியை தேடுங்கள். அந்த ஒளியை கண்டுகொள்ளுங்கள். அந்த ஒளியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் சார், அது இதான இருக்கும், எங்கே போக போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன் என்று சொன்னால் அந்த ஒளி நம்ம விட்டு கடந்து போகும். அந்த ஒளி நம்ம விட்டு கடந்து போகும். ஆம் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எப்போ வேணாலும் போகலாம் இல்லைங்க. காலம் நிறைவேறப் போகிறது. காலம் வந்தும் ஆயிற்று. ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த ஒளி கொஞ்ச காலம் தான் நம்ம இடத்துல இருக்கும். அந்த கொஞ்ச காலம்தான் இருக்கும். அதற்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒளியை பிடித்து கொள்ள வேண்டும். மற்றொரு காரியம், அந்த ஒளி யார் என்பதை உணர்ந்து அதற்கு விசுவாசமாய் காணப்பட வேண்டும். அந்த ஒளி யார்? அந்த மெய்யான ஒளி யார் என்று சொல்லி, அந்த மெய்யான ஒளி யார் என்று சொல்லி நம்ம அதை உணர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. அந்த எபேசியர் 5:14 வாசிங்களேன். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமா, உன்னை பிரகாசிப்பார். 8வது வசனம் வாசிங்க. அதே இல்லை, 5வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமாங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஐயோ, கடந்த நாட்களில் நாம் இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். ஒளியை பிடிக்கல, ஒளியை விசுவாசிக்கல, ஒளியை நம்பல, ஒளியை பின்பற்றல, ஒளியை ஏற்றுக்கொள்ளல. இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். பலர் ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்லி இருளில் நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வெளிச்சத்துக்கு இருளுக்கு சம்பந்தம் ஏது? வெளிச்சத்துக்கு இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அப்போ அந்த இருளில் இருந்து நாம் விலகி, இருளிலிருந்து விலகி வெளிச்சத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உதிக்கும் பொழுது நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆம்பிரிவன், நாம் சோர்ந்து போக தேவையில்லை. கடந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் அதுதான். கர்த்தர் நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும். நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். எப்பொழுது? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருடைய திருப்பணியை செய்யும் பொழுது. ஆம்பிரியமானவர்களே, அந்த நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும். இயேசு என்கிற நீதியின் சூரியன். என வேத வசனம் அப்படித்தான் சொல்றது, அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி. அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளாய் உதிக்கின்றார். அந்த ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசம் ஏற்படும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது உதிக்கும். நான் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த ஒளியை நான் எனக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நான் பரிதவிக்க விட்டு போவேன். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கென்று நேரங்களை செலவிடுவோம். ஆண்டவருக்கென்று நேரங்களை செலவிடுவோம். எதற்காகவோ நாம் நேரங்களை செலவிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கென்று நேரத்தை செலவிட்டு அந்த ஒளியை நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும். எழுப்பி பிரகாசியுங்கள். கர்த்தருடைய ஒளி உங்கள் மீது வந்துள்ளது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது விளங்கும். அப்படிப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வாழ்விலே நிறைவாக பலிக்க பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.